விஜய் அண்ணான்னு எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கன்னா திமுக அதிமுக வந்து தேர்தல் அறிக்கை நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவம் மற்றும் அந்த பொறியியல் வந்து அந்த கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லி அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்ற விவசாயி நான் இல்லை, ஆனால் வந்து விவசாயி பாடக்கூடிய அந்த கஷ்டங்கள் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். விவசாயி இல்லைன்னா எதுக்கு பட்சத்துக்கு போட்டு வந்தார்? அப்போ அட்ராக்ட் பண்ணுறது தானே வந்தார். விவசாயிகள்லாம் வீடு விடாமல் கேட்க சொல்லுங்கள், வேறு என்ன குறைகள் இருக்குது. ஒரு ஏசி வண்டியில் உட்காந்துட்டு மேலே நின்றுட்டு பச்சை போட்டு 2 ஏக்கருக்கு கீழே இருந்து யாரும் கேட்குறேன். மற்ற கட்சி தலைவர்லாம் வீடு வீடாக போய் கேட்குறாங்களா? மாஸ் லீடர்னா இப்போ இவங்களெல்லாம் விட மாஸ் லீடர் காமராஜர் தெரியாதா? சாதாரண விஷயம். 41 பேர் சேர்த்துருக்கான், சும்மாவாது. சாவடிச்சனால அவர் பெரிய ஆளுங்க. எத்தனையோ முறை சொல்கிறோம், கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, சின்ன பசங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதை மீறி வந்து வண்டி பின்னாடியில் யாரை வர வேணாம்னு சொல்கிறோங்க. நாங்களாம் வர சொல்கிறோம், நாங்களாம் வந்து விட சொல்கிறோம். வராதிங்கன்னா வாங்கணும். போராடாதீங்க என்ன போராட, கல்லெறியாதீங்கன்னா கல்லெறியாதீங்க, அந்த அவர் அரசியல் தீ குளிங்கன்னா தீ குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தீ குளிப்பாங்க. புதிய வரலாற்றை படிக்க நோக்கி போயிட்டு இருக்காங்க தானே நான் சொல்றேன். சொல்லும் போதுமே தெரியுது நீங்க அதை காமெடியா டெல்டா மாவட்டம் போனாலும் பச்சைத்துண்டு, கடலோர பகுதியில் போனால் மீனவரோட போட்டு போகலாம். விஜய் வந்து எப்படின்னா பார்ட் டைம் அரசியல். அவர் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் ஏதாவது ஒன்று பேசணும்னு பேசிட்டு தான் இருக்கார். எதிர்காலத்தில் திமுக கூட்டணி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாவேக்கா இவ்வளோ பெரிய அழுத்தம் தரீங்க. ஆண்ட கட்சியும் சரி, ஆளுகின்ற கட்சியும் சரி, மத்தியில் இருக்கிற கட்சியும் சரி, அவன் ஏதோ ஒன்று நல்லது செய்ய வரன்றான்ல, அழுத்தம் இருக்காங்க. நான் டைரெக்டாகவே சொல்கிறேன், இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் 5000 ஆளுங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு விழிப்புணர்வு கிளாஸ் எடுங்க. நீங்கள் எடுக்காதீங்க. அரசியலில் நல்ல பாடம் கற்பித்த சொல்லக்கூடிய செங்கோட்டையனை வச்சு ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்லியிருந்தாரு. ஏங்க இப்போ 1.5 கோடி ரூபாய் எதுக்கு கோர்ட்டு கிட்ட தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் காதர் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் காதர். வணக்கம் சார். தாவேக்கா அப்படி வந்த உடனே வந்து காதர் ஞாபகம் வரும். நீங்க என்ன விஜய் மாதிரி ஆகிட்டீங்க. அவர் எப்பெல்லாம் வெளியே வராரோ அப்பெல்லாம் எனக்கு கூப்பிடுங்க இன்டர்வியூ. ஆமா, அதுதானே விஜய் அண்ணான்னு எல்லாம் சொல்லுவாங்க. என்னோட இளையவராக இருந்தாலும் சரி, அவங்க சொல்றப்பல விஜய் அண்ணா வந்து இன்னைக்கு நீங்கன்னா திமுக வந்து தேர்தல் அறிக்கை நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு 3 விஷயத்தை எடுத்து போட்டாரு. ஒன்று என்னன்னா, 2 ஏக்கருக்கு கீழே உள்ள வறுமை கோட்டு உள்ளவங்களுக்கும் மத்திய அரசு மாநில அரசு வேலை செய்யாத அந்த பிள்ளைகளுக்கும் மருத்துவம் மற்றும் அந்த பொறியியல் வந்து அந்த கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது வரவேற்கத்தக்க விஷயம் தானே. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 ஏக்கருக்கு கீழே எவ்வளோ விவசாயிங்க இருக்காங்க? அது வந்து கணக்கெடுக்க தான் செய்யணும். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காருல்ல, மத்திய மாநில அரசு வேலை பார்க்காத அத்தனை பேருடைய குழந்தைகளுக்கும் வந்து நாங்கள் மருத்துவம் பொறியியல் கல்லூரிய படிப்பு செலவு அரசே ஏற்றுக்கோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்போ யாரையும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்றாரா? எந்த பிள்ளைங்களையும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். அவர் வந்து படிப்பு தான் தரணும், கவர்மெண்ட் வேலை பார்க்கணும்னு சொல்லலை. அந்த வேலையில் யாராவது கேட்குறேன். அவர் சொல்றது என்னன்னா, இப்போ இருக்க அதாவது பொருளாதார ரீதியாக வந்து முன்னேற்றம் அடைந்திருக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசு வேலையில் பார்க்கக்கூடிய மத்திய அரசு இருந்தாலும் சரி, மாநில அரசில் வேலை பார்க்குற அந்த வீடு பொருளாதார ரீதியாக வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இப்போ அதுபோல் பிள்ளைகளை தவிர்த்து மற்றவங்களுக்கு வந்து நான் வந்து என்னன்னா மருத்துவ படிப்பு பொறியியல் படிப்புலாம் வந்து அதனுடைய கட்டணத்தை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்ற மாதிரி நானும் சொல்றேன்றாரு. அவர் அது என்ன சொன்னார்னா, இது நான் தேர்தல் அறிக்கை இல்லை அப்படின்றாரு. மறுபடியும் வந்து விஜய் என்ன பண்றாரு, நீங்க சொல்ற தேர்தல் அறிக்கை இல்லை, நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அப்புறம் சொல்லுங்க, வேற என்ன சொல்லியிருக்காரு?
அது சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது சில பார்த்தீங்கன்னா திட்டங்கள் வந்து நான் சாத்தியம் இருக்கான்னு பார்ப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆட்சிக்கு வந்த பிறகு. அதன் பிறகு இன்னொன்று சில விவசாயிகளுக்கு வந்து மெயினாக எல்லாமே வந்து நான் விவசாயின்னு சொல்லுவாங்க, நான் டெல்டா மாட்டு ஆளுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து விவசாயி நான் இல்லை, ஆனாலும் வந்து விவசாயி பண்ணக்கூடிய அந்த கஷ்டங்கள் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். விவசாயி இல்லைன்னா எதுக்கு பச்சை துண்டை போட்டு வந்தாரு? அப்போ அட்ராக்ட் பண்ணுறது தானே வந்தார் பச்சை துண்டை போட்டு. எல்லாமே போடுறது தானே, அங்கேயே நடிக்க தானே செய்கிறாரு எல்லாமே. அப்போ வந்து அவங்க போடும்போது மட்டும் நீங்கள் ஏற்றுப்பீங்க, நாங்கள் வந்து விஜய் போடும்போது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா? சொல்றீங்கல்ல, நாங்கள் போட்டால் அது வந்து நடிகர்னு சொல்லுவீங்க, நீங்கள் போட்டால் வந்து அது நடிப்பு இல்லைன்னு சொல்லுவீங்களா? சரி, இவர் நடிகருங்க, அப்போ நீங்கள் நடிக்கிறீங்களா? இவங்க எதுக்கு நடிக்கணும்? அப்போ நீங்களும் தானே பச்சை துண்டு போடுறீங்க. 5 முறைக்கு மேலே ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, நான் வந்து ஒரு 5 முறைக்கு மேலே ஆட்சியில் இருந்த கட்சி, மக்களுக்காக நிறைய யாரையும் வந்து பாரு, நீங்க வந்து என்ன சிக்கல மாட்டி விடாதீங்க. நான் உதாரணத்துக்கு நான் சொல்ல வரல, விஜய் சொல்றாருங்க. அதாவது விவசாயிகளுக்கு வந்து அது போல சொல்லியிருக்காது. இதெல்லாம் நல்ல விஷயம் சொல்றாரு, இதெல்லாம் எடுத்துக்கலாம். முதல்ல அவரை வந்து விவசாயிகள்லாம் வீடு வீடா போய் கேட்க சொல்லுங்க, வேற என்ன குறைகள் இருக்கு. ஒரு ஏசி வண்டியில் உட்காந்துட்டு மேலே நின்றுட்டு பச்சை துண்டை போட்டு 2 ஏக்கருக்கு கீழே இருந்து யாரும் கேட்குற மற்ற கட்சி தலைவர்லாம் வீடு வீடா போய் கேட்குறாங்களா? பிரச்சாரத்துக்கு போக மாட்டாங்களா? நீங்க என்ன சொன்னீங்க இப்போ, வீடு வீடா போய் கேட்க சொல்லுங்க. அது எப்படி கேட்க? ஒரு தலைவர், ஒரு மாஸ் லீடருங்க எங்கால. அண்ணாவை விட பெரிய ஆளா அவரு? எம்ஜிஆரை விட பெரிய ஆளா? கலைஞரோட பெரிய ஆளா? ஜெயலலிதா விட பெரிய ஆளா? அப்படி சொல்லலையே. அப்ப நீங்க மாஸ் லீடர்னா அப்ப இவங்களெல்லாம் விட காமராஜரை விட பெரிய ஆளா? சாதாரண விஷயம். 41 பேர் செத்துருக்கான், சும்மாவாது சாவடிச்சனால அவர் பெரிய ஆளு. எவ்வளவு கூட்டம், அது நெரிச்சல்ல 1 ஆள் 2 ஆளா செத்தா 41 எண்ணிக்கை கம்மி. 41 பேர் செத்துருக்காங்க எங்கால பார்க்க வந்து. ஜூலி சொன்ன மாதிரி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 50-500 ஆகாதானே அப்படின்னு சொல்லிச்சுல, அந்த கதை தான். இன்னைக்கு கூட பாத்தீங்கல்ல, பைக்ல ஒரு பையன் வந்து கீழே விழுந்து மண்டை உடஞ்சி ஃபஸ்ட்டு வந்து இல்லை ஒரு நிமிஷம். அதாவது நாங்கள் எத்தனையோ முறை சொல்கிறோம், கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, சின்ன பசங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதைய மீறி வந்து வண்டி பின்னாடியில யாரை வர வேணாம்னு சொல்றாங்க. நாங்கள வர சொல்றோம், சொல்றோம் வராதிங்கன்னா வாங்கன்னு அர்த்தம். அது வந்து இன்னொரு கட்சி தலைவருடைய இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. அது யார் சொல்லுவாங்க தெரியும்? சொல்லுங்க. நான் போராடாதீங்கன்னா போராட, கல்லெறியாதீங்கன்னா கல்லெறியாதீங்க, அந்த அவர் அரசியல் தீ குளிங்கன்னா தீ குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தீ குளிப்பாங்க. இவரு அரசியல்வாதி தானே. நடிகரா சொல்றீங்களா அரசியல்வாதியா சொல்றீங்களா? விஜய் அரசியல்வாதியா? அப்ப அவரு ஏற்கனவே ஒரு அரசியல்வாதி மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப இவரும் அதே லாஜிக்ல பேசுவாங்க. அதுக்காக வந்து யாரு விழுந்து மண்டை ஓடிடான்னு சொல்லுவாங்களா? யாரெல்லாம் பாப்பாங்களா? ஒருத்தன் பின்னாடியே வரானா, வண்டியை நிறுத்தி மேல ஏறி, அவன் திமிருங்க. அவங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவனை படிக்க வச்சிருப்பாங்க. எல்லாமே திமிருதான். அவன் படிக்க வச்சிருப்பாங்க. மரத்தெல்லாம் ஏறிருக்காங்க, பாக்குறீங்களா? மரத்து மேல எல்லாம் ஏறிருக்காங்க. அது என்ன பண்ணுது? அதுதான் வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்களே. இந்த சமுதாயம் அதை நோக்கி தானே போயிட்டு இருக்கு. அப்போ ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு, அழிஞ்சிரும் அந்த சமுதாயம். கேவலமா நான் சொல்லவே சொல்லலையே, புதிய வரலாற்றை படிக்க நோக்கி போயிட்டு இருக்காங்க தானே நான் சொல்றேன். தெரியுது, நீங்க அதை காமெடியா சொல்றீங்க. இல்ல அது வந்து புதிய மாற்றம். அவர் சொல்றாருல, மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. டெல்டா மாவட்டம் போனால பச்சை துண்டு, ராமேஸ்வரம் இந்த பக்கம் கடலோர பகுதியில் போனா மீனவர் உடை போட்டு போவாரா? எல்லாமே போட்டுதான் செய்வாங்க. அப்புறம் என்ன இருக்கு? அந்த சைடு காசிக்கு போனாருன்னா நான் அகோரியாவை போறாரு. காசிக்கு ஓட்டே கிடையாதுங்க. இல்லை சொல்றேன்னா, நீங்க சொல்றது பார்த்தா விஜய் வந்து எப்படின்னா பார்ட் டைம் அரசியல்வாதி. அவர் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் ஏதாவது ஒன்று பேசணும்னு பேசிட்டு தான் இருப்பார். அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சொல்றீங்களே பார்ட் டைம் அரசியல்வாதி, சரி பார்ட் டைம் அரசியல்வாதி தான் அவ்வளோ கூட்டம் வருது. பயப்படுறீங்களா நீங்களா? சும்மா வாங்க, அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுறீங்களா நீங்களா? 1.5 லட்சம் பேர் இளைஞரணி மாநாட்டில் 1.5 லட்சம் பேர். எவ்வளோ பேர்? 1.5 லட்சம் பேர். மகளிரணி மாநாட்டில் ஒரு 2 லட்சம் பேர் எல்லாமே இருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லி யாரையும் குறை சொல்லலையே. பயந்தா அதிமுகலையும் சரி பல லட்சம் தொண்டர்கள் வந்துதான் இருக்காங்க. இல்லை நான் சொல்லலையே, மறுக்கலையே. நீங்க ஏன் திமுக மட்டும் சொன்ன? அதிமுக எடப்பாடி எடப்பாடி போறதெல்லாம் கூட்டம் இருக்குங்க. அவர் பஸ்ல போகும்போதெல்லாம் கூட்டம் இருக்கு. அப்ப நீங்க விஜய்க்கு கூட்டம்ன்றீங்கல்ல. நீ பார்ட் டைம் சொல்ல, பார்ட் டைம்க்கே இவ்வளவு கூட்டம் இருக்கு. ஃபுல் டைம் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், எவ்வளவு கூட்டம் இருக்கு. ஃபுல் டைம் வந்துட்டாருன்னா இந்த கூட்டம் வராது. சீரியஸா சொல்றீங்க சீரியஸா? இப்ப நீங்க ஒரு பெரிய மாயை, ஒரு ஐக்கானா இருக்கீங்க, உங்களை பார்க்கணும்னு எல்லாம் ஆர்வமா இருக்காங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு மதுரைக்கு வரீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, வரும்போது ஒரு 1 லட்சம் பேர் நிற்பான். சகாயை பார்க்கணும் அப்பா பார்த்துட்டோம் அப்படின்வான். திரும்பி ஒரு 2 நாள் கழிச்சு திரும்பி அதே இடத்துக்கு வாங்க, 80,000 பேர் வருவான்.
சரி நீங்கள் சப்ஜெக்ட் இருங்க. மாறி போறீங்க. நான் சொல்றேன், நான் கேட்டது நீங்கள் சொல்லலையா? எதுக்கு அந்த திட்டங்கள் வந்து என்ன வரவேற்கிறீங்களா இல்லையா? நல்ல திட்டம் தான், வரவேற்கிறேன். செஞ்சது நல்ல விஷயம் தான், செஞ்சது நல்ல விஷயம் நல்ல விஷயம் தான். ஒரு ஆட்சிக்கு வந்து சீமானன் என்ன சொல்றாரு, அனைவருக்கும் வந்து இலவச கல்வி அரசே இருக்கணும் அப்படின்றாரு. என்னன்னா எல்கேஜில இருந்து அவன் டிகிரி முடிக்கிற வரைக்கும் வந்து அனைத்தையுமே வந்து அரசாங்கத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்ற, முதல் கட்டமா தானே சொல்லியிருக்காரு. அதாவது வந்து வறுமை கோட்டு கீழ் உள்ளவங்களுக்கு வந்து மருத்துவம் பொறியியல் இலவசம் அது ஏத்துக்க வேண்டியதானே. நல்ல விஷயம். அவங்க ரெண்டு பேருக்கு தெரியாத என்ன சொல்றேன், ஏன் விவசாயிங்க பசங்களுக்கு மட்டும் சொல்றீங்க? இன்னும் கீழ்த்தட்டு மக்கள்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல. யாரு என்ன எல்லோருக்கும் சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க புரிஞ்சுக்கிறது தப்பு, நீங்க சரியா விவசாயிகள் வீட்டில் அரசு அதாவது இல்ல 2 ஏக்கர் நிலத்துக்கு கீழ் உள்ளவர்கள். எந்த விவசாயி 2 ஏக்கர் கீழே வச்சிருக்காங்க? 2 ஏக்கர் எங்களுக்கெல்லாம் இல்லப்பா. நீங்க விவசாயி கிடையாது. நான் விவசாயி இல்லப்பா. நீங்க சாதாரணமா ஒரு போய் டெல்டா மாவட்டத்துல திருவாரூர், தஞ்சாவூர் அந்த பக்கம் உள்ள ஏரியால போயிட்டு ஒரு விவசாயி வீட்டுல போயிட்டு உங்களுக்கு எத்தனை ஏக்கர்னு கேட்டீங்கன்னா மினிமம் 4 ஏக்கர் இல்லாம யாருமே கிடையாது. 3 ஏக்கர், 1 ஏக்கர்ல எல்லாம் பயிரிட முடியாது. இல்ல போகம், அதாவது எப்படின்னா நல்லா கேட்டுங்க, வேர்க்கடலை வந்து மகசூல் பயிரிடுறது கூட 2 ஏக்கர் இருந்தாலும் அது கட்டுப்படி ஆகும். ஒரு சாதாரண முட்டைகோஸ் போட்டா கூட 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கணும் குறைந்தபட்சம். ஒவ்வொரு விவசாயியுமே வந்து குறைந்தது 4லேருந்து 5, 6 ஏக்கர் மினிமம் வச்சிருப்பாங்க, மேக்சிமம் நிறையா இருக்கும். அப்போ 2 ஏக்கருக்கு கீழேன்றதே வந்து புள்ளி விவரத்தில் வந்து ரொம்ப கம்மியான பர்சன் தான் இருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் அடிச்சு விடுறாரு. அதனால வந்து அந்த கம்மியா இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் போட்டோம். சரி, அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு பார்த்தியா விஜயன்? என்ன சொன்னாரு? நான் என்ன நீங்க என்ன பார்க்கலையா, ஃபுல்லா பார்க்கலையா? நான் பார்க்கறதே இல்லை, உங்களை மாதிரி ஆள் சொல்றது கேட்டு நான் பதில் சொல்றேன். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதிமுகவும் திமுக வந்து எங்களை ஒழிக்கிறதுக்காக வந்து ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு அழுத்த பாக்குறாங்க. என்ன இந்த விஜய் வந்துட்டானே 2 பேருக்கு பிஜேபி பேச மாட்டாரு. அது எப்படி பேசுவாரு? அவங்க தானே இப்ப போட்டு மண்டையிலே கொட்டி வச்சிருக்காங்க. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன் இது மத்திய எலெக்ஷன் இல்லை, இது ஆல் இண்டியா இது இல்லை, இது தமிழ்நாட்டில் எலெக்ஷன், நாங்கள் தமிழ்நாட்டை பற்றி தான் பேசுவோம். ஆனால் திமுக அதிமுக 2 பேரும் வந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க, விஜய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குற்றம் சாட்டு. அவர் எப்போதுமே கொஞ்சம் நகைச்சுவாக பேசுகிறவர் தான். ஏன்னா ஊருக்கே தெரியும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எப்படின்னு. இவர் வேணா அதிமுக கூட ஒரு மறைமுக கூட்டணி வச்சிருக்கலாம். எதிர்காலத்தில் திமுக கூட்டணி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாவேக்கா. ஏன்னா ஒருத்தவங்களை எதிர்த்துக்கிட்டே இதை விட பெருசாக திமுக எதிர்த்தவங்களாம் இங்கே இப்போ எங்கே இருக்காங்க சொல்லுங்கள்? வைகோ எங்கே இருந்தார்? திமுக உடைச்சி தனி கட்சி ஆரம்பித்து ரொம்ப டஃப்பாக திமுக எதிர்த்தார் இல்லையா? இன்னைக்கு எங்கே இருக்கார்? திமுகவில் தான் இருக்காரு. அப்போ திமுக எதிர்த்தவங்கலாம் இப்போ எங்கே இருக்காங்க? இப்போ இவரும் எதிர்த்துட்டு இருக்காரு. திமுகலேருந்து பிரிந்து போனவர்கள் மீண்டும் வந்து விட்டார்கள் அப்படிதான் சொல்லணும். தனி கட்சி ஆரம்பிச்சு மாசா 2-3 எலெக்ஷன் திமுகல இருந்து வெளியில வந்தவங்க தானே. ஏங்க திமுகவை எதிர்த்தவர்கள் லிஸ்ட்டுங்க, அதெல்லாம் எதிர்த்தவர்கள்லாம் நீ திமுக கிட்ட தான் வந்து நிற்பாங்க. ஓகேங்களா? ஒரு எம்பி தேர்தலில் அலையன்ஸ் தாவேக்கா விசஸ் திமுக வரும். என்ன பாருங்க, எழுதி வச்சுங்க. ஏன்னா இந்த ரிசல்ட் வந்தோடனே அது மாறிடும். ஓகேங்களா? இந்த ரிசல்ட் வந்து இப்போ சட்டசபை ரிசல்ட்டில் மீண்டும் திமுக அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த லிஸ்ட் மாறிடும். அவர் இன்னொன்று கூட சொல்லியிருந்தார், திமுக 2 முறை தொடர்ந்து ஜெயிச்சதே இல்லைன்னு. அது நல்லா சொல்லிடுறாங்க. அவங்க அப்பாவாலே முடியாது, இது லாஜிக்கே இல்லாம வரலாறு தெரியாம அவங்க அப்பாவே வந்து முயற்சி பண்ணாரு திமுக 2 முறை வரனால அது செய்யல முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே, இதை எப்படி நீங்க ஏத்துப்பீங்க? நான் ஏத்துக்க மாட்டேன். அவர் சொல்றது தான் நான் சொல்லுவேன். அதான் சொல்றேன், அவருக்கு வந்து வரலாறு தெரியலன்றேன். 67 அண்ணா ஜெயிச்சு 2 வருஷத்துல இறந்துடுறாரு. 69ல முதல்வரா கலைஞர் அவர்கள் நீடிக்கிறாரு. 71 தேர்தலில் ஏற்கனவே 2 வருஷம் முதல்வராக இருந்து 71 தேர்தலை சந்திக்கிறாரு, ஜெயிக்கிறாரு. அப்போ ஏற்கனவே முதல்வராக இருந்து தொடர்ந்து தானே அடுத்த வாட்டி ஜெயிக்கிறாரு. இந்த லாஜிக்கே இல்லாம எப்படி பேசுறாங்க எல்லாரும்? விஜய் என்ன தப்பா சொல்லிட்டாரு. ஆமா, வரலாறு நான் எழுதி கொடுத்தவங்க வந்து சரியா எழுதி கொடுக்குறவன் தப்பா எழுதி கொடுக்குறான். கலைஞர் 2 முறை முதல்வராக தொடர்ந்து இருக்காரு. 67ல அண்ணா ஜெயிக்கிறாரு, 2 ஆண்டுகளை இறக்குறாரு. 69ல இவர் முதல்வர் ஆகிறாரா இல்லையா? 71 எலெக்ஷன் கலைஞர் தானே சந்திக்கிறாரு. அப்போ திரும்பி ஜெயிக்கிறாருல, ஜெயிச்சு முதல்வர் ஆகிறாருல, அப்போ தொடர்ந்து தானே வராரு. இது எப்படி லாஜிக் இல்லாமல் பேசுவீங்க நீங்க? சரி, நான் ஒன்று கேட்குறேங்க. அதை அதாவது என்னன்னா, ஜனநாயக நாட்டில் வந்து யார் வேணா கட்சி ஆரம்பிச்சு யார் வேணா வந்து தேர்தலில் சந்திக்கலாம், யார் வேணா முதலமைச்சர் கனவுல இருக்கலாம். ஒரு ஆளை வந்து ஏன் இத்தனை பேர் இவ்வளோ பெரிய அழுத்தம் தரீங்க? ஆண்ட கட்சியும் சரி, ஆளுகின்ற கட்சியும் சரி, மத்தியில் இருக்கிற கட்சி சரி, அவன் ஏதோ ஒண்ணு நல்லது செய்ய வரேன்றான்ல, அழுத்தம் கொடுத்தாங்க. இப்படிதானே நீங்க அவதூறா பேசிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வெடியா வெடிக்கிறீங்க. ஒரு சைடுல வந்து சிபிஐ வழக்குன்றீங்க, ஒரு சைடு 41 பேர் கொண்டுடான்றீங்க, ஒரு சைடு வந்து அவங்க சொந்த பிரச்சனையை தனிப்பட்ட வாழ்க்கை முறை வந்து
எல்லாமே போட்டு கொளுத்துன்னு கொளுத்துறீங்க. தனிப்பட்ட வாழ்க்கைன்றது என்ன தெரியுமா? தப்பு இல்லைங்க அது. 10க்கு 10 சுவற்றுக்குள் இருக்கிற வரைக்கும் தான் அது உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. பொது வெளியில் ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா எல்லாரும் சாதாரண மனுஷன் பிரச்சனையே எல்லாரும் பேசும்போது நீ ஒரு லீடர் ஐக்கானா உருவாயிட்ட, ஒரு பெரிய தலைவராக உருவாயிட்டு வரும்போது அந்த தலைவருக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கும் இல்லையா? தலைவனை பார்த்து தான் தொண்டர்கள் வளருவாங்க. நான் சொல்றேன் கேட்கிறேன், எந்த இடத்துல பர்சனல் லைஃப் திமுகவும் அதிமுகவும் பேசினாங்க? யாருமே இது பேசுறது. அப்புறம் நீங்க சொல்றீங்கல்ல அவர் அடிக்கிறீங்க டைட் பண்றீங்கன்னு. நான் வந்து எதனா கட்சி திமுக எந்த திமுக சொன்னா இல்லங்க, இல்ல நான் உங்களுக்கு ஆண்ட கட்சி ஆளுங்கட்சின்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன், அழுத்தம் குட்டுதுன்னு சொன்னேன். நான் அழுத்தம் அவர் வீட்டை விட்டு வெளியே இல்ல அவருடைய தனிப்பட்ட முறையில வந்து பேசுனாங்கன்னு சொன்னா அது நான் சொல்லவே சொல்லலையே. அழுத்தம் கொடுக்குறாங்க சொல்றேன். அந்த அம்மா அதாவது இன்னைக்கு வரைக்கும் சங்கீதா அவர்கள் விஜயோட மனைவி தான். இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்க தான் மனைவி. நம்ம அவங்களுடைய வாழ்க்கை அதுக்குள்ள போல. ஆனா டிவிக்கே வர்ச்சுவல் வாய்ஸ்ன்னு ஏதோ ஒரு இதுல வச்சு அந்த அம்மாவெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமா போட்டு. அதை விட இன்னொரு விஷயம் தானேங்க, இந்த தாவேகா. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, அதாவது தாவேகால இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா, தொண்டர்களோ அந்த கட்சிக்காரங்களோ இல்ல வந்து கட்சியை சாராதவங்களோ பத்திரிகையாளர்களை பத்தி ஏங்க அவ்வளவு கேவலமா பேசணும்? அதாங்க திமுரு. பத்திரிகையாளருடைய பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எடிட்டர்ல வந்து அவங்கள வந்து நேர்முருகமா வந்து திட்டாம அவர்களை பத்தி என்னன்னா வன்மையோட அவர் பாலியல் ரீதியா வந்து அவர்களை வந்து ஒப்பிட்டு பேசுவது, அதே போல வந்து ஒரு பிரபலமான நிறுவனத்துடைய அந்த லோகோ பயன்படுத்தி பொய்யான செய்திகள் தவிர பதிவு போடுது. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுது. எவ்வளவு கீழ்த்தரமான விஷயம். விஜயா, நான் இதெல்லாம் பாருங்க, உங்க கட்சிக்காரங்க யாருன்னா அது போல பண்ணியிருந்தா நீங்க அறிக்கையிடுங்க. எங்க கட்சிக்காரங்க யாரும் அவர்கிட்ட போய் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவர் தான் செய்யவே சொல்றாரு. அவர்கிட்ட போய் சொன்னா முதல்ல தலைவன் குறைந்தபட்ச நீ அறிக்கை கூட செய்யலங்க. இப்போ என் கட்சிக்காரன் வந்து அந்த தப்பு பண்ணல, இது வேற யாரோ பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுக்கணும்ல. ஏன்னா பத்திரிகையாளர் வந்து பொதுவான நாட்கள், நாளைக்கு யார் வேணா இப்பவுமே சொல்றேன்னா யாரு இந்த ஜனநாயக நாட்டத்துல மக்கள் யாரு வந்து மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிட்டு கொடுத்து அவங்க முதலமைச்சர் ஆக்குறாங்களோ அது யாரா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து நம்ம ஏற்றுக்கொள்வதுதான். ஏன்னா நம்ம ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய தீர்ப்பை யாரும் தலைவணி எல்லாமே தலைவணி கேட்டு நீ யாரும். ஆனா அதுக்காக வந்து நீ அதிகாரத்துக்கு வருவதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளவு பெரிய ஒரு வன்மை பத்திரிகையாளர்கள் மீது வந்து சுமத்தி தெரியுதா? அதனாலதான் 2 ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி இந்த இவரை வர வேணான்னு இவங்க தற்கொலையா இருக்காங்க. ஒரு அளவும் தெரியல, எல்லாத்தையும் வந்தபடி யாரும் ஒருத்தர் கூட திட்டிடக்கூடாது. அவருடைய மனைவி 25 ஆண்டுகளை வாழ்ந்துருக்காங்க, இப்போ வரைக்கும் அவங்க தான். அவங்கள தப்பாக போடுறது அது யாருக்கு அசிங்கன்னா உங்கள் தலைவருக்கு தான் அசிங்கம். நீங்கள் போடுறது, நீங்கள் தவறான வார்த்தைகள் போடும்போது அது வந்து உங்கள் தலைவரையும் பாதிக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் முதல்ல என்ன சொல்கிறேன்னா, இந்த 5000 பேரை போய் மீட்டிங் போடுறாரு இல்லையா, அது ஒரே ஒரு என்னுடைய தாழ்மையான கருத்து விஜய்க்கு நான் டைரெக்டாகவே சொல்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் 5000 ஆளுங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு விழிப்புணர்வு கிளாஸ் எடுங்க. நீங்கள் எடுக்காதீங்க. அரசியலில் நல்ல பாடம் கற்பித்தன்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையனை வச்சு அரசியலில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத கூப்பிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரி மீட்டிங் எடுத்திங்கன்னா ஓரளவுக்காவது அவங்களுக்கு வந்து ஒரு தொண்டர் என்ற பண்பு வரும். பொதுவெளியில் மற்றவங்களை எப்படி நம்ம வசைப்பாடக்கூடாதுன்ற ஒரு இதாவது வரும். ஏங்க இந்த 4 தூணில் முக்கியமான தூண் பத்திரிகையாளர் தூண். நீ எல்லாத்தையுமே பேசிட்டேன்னா நீ யாருனால இப்போ நீ வெளியில் வர? உங்கள் ஆள் போடுற மீட்டிங்லேருந்து எல்லாமே பத்திரிகையாளர்னு சொல்லனா மக்கள் மத்தியில் நீ சேர மாட்டேன். பத்திரிகையாளனை மதிக்காதவனும் கலாச்சாரம்லாம் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டான். எத்தனையோ அரசியல் எக்ஸாம்பிள் அண்ணாமலை இதே மாதிரி தான் பேசியிருந்தார். இன்னைக்கு எல்லாத்தையும் பீஸை பிடிங்கி உரமாக உட்கார வச்சுட்டாங்க. பத்திரிகையாளனை வந்து கலாய்க்கிறவன் எவனும் வந்து வளர்ந்ததா வரலாறே கிடையாது. அதை நீங்களே உங்கள் அண்ணனுக்கு சொல்லுவீங்களே, விஜய் அண்ணாவை கெடுத்துக்காதீங்க. அது நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தவறு. இப்போ நீ கம்ப்ளைண்ட் வரைக்கும் இன்னைக்கு போயிருக்கு. கண்டிப்பாக டிஜிபி ஆஃபீஸில் வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம், தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம், சென்னை பத்திரிகையாளர் சங்கம் இணைந்து என்ன பண்ணோம்னா ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து இன்னமும் மௌனமும் இல்லாமல் தாவேக்கால இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் இது உங்கள் கட்சியை சார்ந்த யார் செய்திருந்தாலும் சரி, செய்யாவிட்டு இருந்தாலும் செய்யலன்னு சொன்னால் நீங்கள் ஓப்பனாக வந்து ஒரு அறிக்கை கொடுங்க, செய்யல எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே யார் பண்ணுறாங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொன்னேன். மௌனம் காப்பது என்பது வந்து மிகப்பெரிய ஒரு இடைவெளியை வந்து உண்டாகும். பத்திரிகையாளர்களுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கு கூடிய அந்த நல்ல உறவு வந்து ஏற்கனவே அவர் மீட்டிங்லாம் அடி வாங்கியிருக்காங்க, அடிச்சிருக்கானுங்க. அப்பவும் பெரிய லெவலில் நம்ம ஆளுங்க ரியாக்ட் பண்ணல. பவுன்சர்ஸ் தூக்கி போட்டிருக்கானுங்க, கேமரா உடைச்சிருக்கானுங்க, எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாம் புறக்கணிங்க.
அரசியல் பக்குவம் இன்னும் வரல விஜய். நான் இப்போ கூட சொல்கிறேன், விஜய் என்ற நடிகன் மீது எனக்கு என்றைக்குமே வன்மமோ கோபமோ கிடையாது. சூப்பர் நடிகர், நானுமே அந்த படத்தை பார்த்துருக்கேன். விஜய் என்ற அரசியல்வாதி இன்னும் பக்குவப்படலை, இன்னும் தன் நேர்மையான ஒரு விஷயங்களை கையில் எடுக்கலை அப்படின்றது தான் என்னுடைய ஆதங்கமும் என்னுடைய குற்றச்சாட்டுமே தவிர, விஜய் எதிர்க்கணும் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வேலையே கிடையாது. நீ திமுகவை திட்டு, அதிமுகவை திட்டு, பிஜேபி திட்டு, அது ஒன்றும் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீ எல்லாரையும் திட்டி ஒரு அரசியல் பண்ணனா மக்கள் மத்தியில் நீ செல்வாக்காக இருப்ப, 31 உன்னை நோக்கி வரும். நீ இப்படியே போனீங்கன்னா இந்த பசங்க இன்னும் தொண்டர்களாக மாறாமல் சர்சிகளாக இருக்கிறத வச்சு நீங்கள் அரசியலில் போனீங்கன்னா கண்டிப்பாக இது பெரிய லெவலில் உங்களுக்கு இம்பேக்ட் கொடுக்காது. உங்களை பாதிப்பு தான் அந்த அரசியல் வந்து நிற்கமே கேள்விக்குறியில் கொண்டு வந்து விட்டுருவானுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாருமே பெரிய அரசியல் நாலேஜ் உள்ள ஆள் கிடையாது. எல்லாம் வந்து தற்குறித்தனமாக இருக்கிறாங்க. செங்கோட்டையன்ட்ட போய் நீங்கள் ஒழுங்காக ஆலோசனை கேட்டிங்கன்னா நல்ல ஆலோசனை சொல்லுவார். அவர்கிட்ட நீங்கள் கேட்குறதே இல்லை அப்படின்றது தான் தகவலாக இருக்குது. ஆதவ அர்ஜுனா நம்பி போனீங்கன்னா உங்கள் அரசியல் வாழ்க்கை இருண்டு போயிடும். எழுதி வச்சுங்க. பூஜ்ஜியம். ஆதவ அர்ஜுனா வந்து செல்ஃபிஸ். அவர் எதுக்காக வந்து உட்காந்துருக்காரு அப்படின்றது இன்னும் கேட்டால் ஒரு திமுகவோட ஸ்லீப்பர்ஸ்லாம் கூட இருக்கலாம், என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால். பட் ஆனால் இவர் வந்து இன்றைக்கி அறிக்கையெல்லாம் கொடுக்குறாரு, பேசுகிறாரு, ஊழல் திரும்பி ஊழலை ஒழிப்புன்றாரு. அப்போ நம்ம கோர்ட்டுக்கு தான் பேச வேண்டிய 1.5 கோடி ரூபா கெட்ட சொல்லிச்சேன்னு ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. ஏங்க இப்போ 1.5 கோடி ரூபா எதுக்குங்க கோர்ட்டு கெட்ட சொல்லிச்சு? எதுக்கு கெட்ட சொல்லிச்சு? நீ வருமானத்துக்கு சேர்த்த சொத்தை வந்து 15 கோடியே அது பண்ணாமல் மறைச்சனால தானே கெட்ட சொல்கிறாங்க. அப்போ அது எந்த லிஸ்ட்டில் வரும்? ஊழலில் வருமா, ஒயிட்டில் வருமா? ஊழலில் தான் வரும். அப்புறம் எப்படிங்க ஒரு ஊழலை ஒழிக்க முடியும்? ஆதவ அர்ஜுனா பணம் எங்கேருந்து வந்த பணம்? லாட்டு சீட்டு வித்த காசு. அந்த பணத்தை வச்சு எவ்வளோ குடும்பம் நடுத்தூரில் வந்து நின்ற காசு அது. அந்த காசை வச்சுக்கிட்டு நீ ஊழலை எப்படி ஒழிப்ப? செங்கோட்டையின் மேலே வாச்சாத்திலேருந்து ஊழல் வழக்குலேருந்து எல்லாமே இருக்குது. அவரை வச்சுக்கிட்டு நீ எப்படி ஊழலை ஒழிப்ப? ஏங்க நான் வந்து ஊழலை ஒழிப்பேன்னா என் கூட இருக்கிற 4 பேராவது நல்லவனாக இருக்கணும், நான் நல்லவனாக இருக்கணும். அதை பற்றி பேசுகிறதுக்கு எல்லாமே வந்து ஒரு மாவட்ட செயலாளர்களை சென்னையில் இருக்க ஒரு சில மாவட்ட செயலாளர்லாம் வந்து ஐயோ இவரை நம்பி நம்ம வந்துட்டுமே, நம்ம சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு வந்தோமே, இவரு நான் என்ன ஊழல் ஒழிப்பேன் அது ஒழிப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு இருக்காங்களா? ஆமாம், இவர் வந்து கமிஷன்லாம் கிடையாது, நெல் மூட்டைக்கு நோ கமிஷன், அதெல்லாம் வாங்கினா கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன். அவன் 8 லட்சம், இது வரைக்குமா அவன் 10 லட்சம் செலவு பண்ணான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், முக்கியமான பொறுப்பில் இருக்கார். அவர் இன்னும் பெரிய பொறுப்புலாம் இல்லை, ஒரு ஒன்றியம் அந்த லெவலில் தான் இருக்கிறாரு. ஒரு வாட்டி பேசும்போது சொல்கிறாரு, ஆனால் இது வரைக்கும் 12 லட்ச ரூபா காலினே, டெய்லி சாப்பாடு அது இதுன்னு போட்டுட்ருக்கேன், சீட்டுக்காக ட்ரை பண்ணுறேன், இப்போ பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற. நிச்சயம். அப்போ இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட சீட்டு இல்லைன்றாங்களாம். இன்னொரு இது கூட போய் தெரியுமா, காங்கிரஸ் வந்துடும்னு சொல்லி ஒரு இதை கிளப்பி விட்டாங்க. 74 காங்கிரஸ், 124 விஜய், 15 சசிகலா, ராமதாஸ் ஐயா அவர்கள் 22ன்னு போட்டு 234 ஃபில் பண்ணாங்க. அப்போ என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜயோடைய தாக்கம் இந்த அரசியலில் கொஞ்சம் இருக்கும், அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஆனால் இப்படியே இவர் போயிட்டு இருந்தாருன்னா அந்த தாக்கமும் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஒரு 10% 12%, 15% ஓட்டு சொல்கிறாங்க இல்லையா, அது இன்னும் குறைய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக கோடை காலம் நெருங்க தேர்தலை நெருங்கி வருது. 2026 விஜயனுடைய தாக்கம் அது எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.